அஸ்ஸலாமு அலைக்கும். இதில் மவுண்ட் சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து வரேன். இது சுகுணா. அதாவது சின்ன வயசுலேயே விதவை ஆகுறாங்க. அவங்களுக்கு ஏன் மறுமணம் பண்ணோம்? வசதி இருக்குது, குழந்தைங்களும் இருக்குது. அப்படி இருக்கும்போது தேவையில்லைல்ல, அது பிடிக்கல அந்த மாதிரி. இஸ்லாத்தில் வந்துங்க விதவைகளுக்கு மறுமணத்தை இஸ்லாம் அனுமதிக்குது. இந்து மதத்தில் வந்து அதுக்கு அனுமதி இல்லை. இப்போதைக்கு சட்டம் போட்டு அதை அனுமதிச்சிருக்கிறாங்களே தவிர இந்து மத சட்ட பிரகாரம் வந்து பெண்களுக்கு என்ன செய்யக்கூடாது, கணவன் இறந்துட்டான்னு சொன்னால் ஒன்று உடன்கட்டை ஏறிடணும். உடன்கட்டானா அவனோடு சேர்ந்து என்ன செய்யணும், தீயில எரிஞ்சிடணும். அல்லது என்ன செய்யணும்னு கேட்டால் அவங்க மொட்டை அடித்து வீட்டில் புலக்கடையில் கூழாங்கல்ல பரப்பி அதில் தான் படுக்கணுங்கிற அளவுக்கு அந்த ஆசைகளே இருக்கக்கூடாது. அந்த மாதிரியாக வாழ்கிறாங்க. அப்படி தான் வாழணும். இரண்டாவது கல்யாணங்கிறதுக்கு என்ன இல்லை, கல்யாணாலும் கனவு புல்லானாலும் புருஷன் தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அங்கே இருக்கிறது. இஸ்லாத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் புருஷன் இறந்துட்டா என்ன பண்ணிடலாம், உடனேயே வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் மார்க்கத்தில் இருக்கிறது. அவங்க என்ன கேட்குறாங்க, அது எப்படி ஒரு பொம்பளை புள்ள குட்டிகளோடு இருக்கும் பொழுது இன்னொரு கல்யாணம் பண்ணுற எப்படி சரியாக வரும், எதுக்கு தேவை? ஒரு கணவனோட ஒரு பெண்ணு வாழ்ந்துட்டாங்க, வாழ்ந்து ஒரு பிள்ளைய 2 பிள்ளைய கையில் வச்சுருக்கிறாங்க. அப்போ வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த பிள்ளைகள் நிலையெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க. இதில் அந்த புள்ள மேட்டெலாம் கிடையாது. நீங்கள் என்ன கவனிக்கணும்னா உடலுடைய உணர்ச்சி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ புள்ளை இருக்குதுங்கிற காரணத்தினால அந்த உடல் உணர்ச்சி அத்து போயிருமா? 2 பிள்ளையோடு இருக்கிற பொம்பளை 3வது பிள்ளை பெறுறது இல்லையா? அப்போ 2 பிள்ளை இருந்த பிறகு புருஷனோட சேர்ந்து 3வது பிள்ளை பெறாளா இல்லையா? 3 பிள்ளையோடு இருக்கிற ஒரு பொம்பளை 4வது பிள்ளை ஏன் பெற்றா? அப்போ பிள்ளைகள் இருந்த காரணத்தினால அவளுடைய ஆசை அவளுடைய உணர்ச்சி இல்லாமையா போயிடும். அந்த ஆசை உணர்ச்சி இருக்கத்தான் செய்யும். அப்போ அந்த ஆசை உணர்ச்சி இருக்கக்கூடிய நேரத்தில் என் பிள்ளைக்காக வேண்டி தியாகம் பண்ணுறேன் என்று சொல்லி அவர்கள் இருந்தாலும் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் சிலிப்பாகக்கூடிய நிலைமை, தவறு செய்யக்கூடிய நிலைமை கண்டிப்பாக ஏற்படும். அதில் நம்ம வாழக்கூடிய இந்த நவீன யுகத்தில் ஏற்படும். ஏன் அந்த மாதிரி ஒரு டிவியை பார்க்க முடியலை, நியூஸ் மட்டும் பார்க்கலான்டா கூட அதுக்குள்ளே கொண்டாந்து இடையில நுழைச்சி விட்றாங்க. என்னத்தையாவது செய்தி மட்டும் பார்க்கலான்ட்டு பார்த்தா கூட டிவி ஆன் பண்ணால் கூட செய்திக்கு இடையில் வரக்கூடிய விளம்பரங்களும் அதுக்கு இடையில போடக்கூடிய சில காட்சிகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நம்மளை சபலத்துக்கு உள்ளாக்குதா இல்லையா? அப்போ நம்ம வாழக்கூடிய பேப்பர் பார்க்க முடியும், குடும்ப பேப்பருங்கிறான், அதுக்குள்ளே வந்துக்கிட்டு கவர்ச்சி படம்னு ஒரு படத்தை போட்டு விட்டு அதை ஒரு அசிங்கமாக்கி விட்டுறான். அப்போ வந்து பேப்பர் பார்க்க முடியல, டிவி பார்க்க முடியல, தெருவில் போஸ்டர் விட்டுறான், அவ்வளோ கன்றாவியாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வந்து நம்மளை வந்து தடுமாற வைக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு இந்த மாதிரியான நம்மளும் இப்படி புருஷனோட இல்லாமல் இருக்கிறோமே என்கிற மாதிரி வரும் பொழுது சில சூழ்நிலைகள் என்ன பண்ணும், அவங்கள வந்து ஒரு தப்பான வழிக்கு கொண்டு போயிடும். அவர் தப்பான வழிக்கு கொண்டு போயிடுச்சுன்னு சொன்னால் அப்புறமேலு அவங்களுக்கும் காலமெல்லாம் கேவலம், அவங்க பிள்ளைகளுக்கும் உங்கள் அம்மாவுக்கு தெரியாதா, அவன் வெளியில் தலை நிமிர்ந்து நடக்க முடியாதுங்க. கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டா கேவலம் கிடையாது. புருஷன் போத்தா போய் இறந்துட்டாரா, ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு அவங்க சந்தோஷமாக இருந்தால் உலகத்தில் எவனும் பேச இயலாது. கல்யாணம் பண்ணாமல் வேற மாதிரி ஒரு கசாமசா நடந்து போச்சுன்னு வைங்க, அப்போ என்னவாகும், அந்த பெண்ணுக்கு கேவலம், எல்லாம் காரி துப்புற மாதிரி பார்ப்பாங்க. இப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரியாகவே பார்ப்பாங்க, முதுகுக்கு பின்னாடி சுட்டி சுட்டி காட்டுவாங்க, இப்படி இப்படிப்பாங்க. அல்லது அது அந்த பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்துக்கு போனால் கூட என்ன செய்ய மாட்டாங்க, அம்மா ஒரு மாதிரிப்பட்ட ஆள்பா என்கிற மாதிரி பேசுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நமக்குண்டு அந்த உணர்ச்சிகள் இருக்கிற வரைக்கும் அதுக்கு வடிகால் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். அப்போ நான் கேட்குறேன், 2 பிள்ளைய விட்டுட்டு பொண்டாட்டி மௌத்தா போயிடுறான், புருஷன் ஏன் கல்யாணம் பண்ண அப்படி கேட்கலாம்ல? நீங்கள் கேட்குற மாதிரி கேட்குறதா இருந்தால், பிள்ளைகளுக்காக வாழ்கிறதா இருந்தால் 2 பிள்ளையை பத்துட்டு பொண்டாட்டி மௌத்தா போயிட்டான். இந்த 2 பிள்ளைகள் இந்த அப்பங்காரன் தான் வச்சுருக்கிறான். இப்போ இவன் ஏன் கல்யாணம் பண்ணுறான்? அதே தான், இவன் ஏன் கல்யாணம் பண்ணுறானோ அதே மாதிரி தான் அவளும் பண்ணணும். இவன் அதை மட்டும் நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இவன் கல்யாணம் பண்ணுற நீங்கள் ஒத்துக்கிறீங்க, என்ன ஒத்துக்கிறீங்க? ஆமாம், அவருக்கு ஆசை இருக்கும்ல அப்படின்னு. அவருக்கு ஆசை இருப்பதற்காக அவர் என் பிள்ளைக்கு தியாகம் பண்ண மாட்டார். இதெல்லாம் சும்மா சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது. தியாகம் பண்ணுறதெல்லாம் உடல் தேவைன்னு வரும். எந்த அளவுக்கு ஆயிடுச்சு, சில எல்லாரையும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. சில பேர் வந்து கட்டுப்பாடு உள்ளவங்களாக இருப்பாங்க, சில பேர் ஆசை கம்மியாக உள்ளவங்களாக இருப்பாங்க, சில பேர் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப கூடுதலாக ஒரு ஆசை உள்ளவங்களாக இருப்பாங்க. இந்த கூடுதலான எக்ஸ்ட்ரீமான ஆசை உள்ளவங்க என்ன, ஒரு பொம்பளையை பற்றி நம்ம பேப்பரில் படித்தோம், மதுரையில் மோனை வெட்டி கொலை பண்ணிவிட்டு காதலுக்கு இடைஞ்சலாக இருந்ததுக்காக வேண்டி பிரிட்ஜில் வச்சான்னு படித்தோமா இல்லையா? அப்போ அந்த அந்த மாதிரி எல்லாம் அது ஒரு தேவையாக தானே இருக்கிறது. ஏன் ஒழுங்காக கல்யாணம் பண்ணி இருந்தா, சட்டப்படி அந்த விதவையாக இருக்கிற அந்த பொம்பளைக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தா அப்படி போயிருப்பாளா? முறைப்படி ஒருத்தனை புருஷனை ஆக்காத காரணத்தினால என்ன பண்ணா, வேறு மாதிரி தப்பாக தொடர்பு கொள்வதற்கு இந்த பிள்ளை இடைஞ்சலாக இருக்குன்னொன்னே பிள்ளையை வெட்டி கூறு போட்டு பிரிட்ஜில் வச்சு மாட்டினாலா இல்லையா?
அப்போ அந்த மாதிரி எல்லாம் அப்படி எல்லா பொம்பளையும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு 1000ல் 10 பேராவது இருப்பாள்ல, ஒரு 100ல் 2 பேராவது அப்படி இருக்க தானே செய்வாங்க. அப்போ நம்ம அவங்களையும் கவனத்தில் கொள்ளணும். இல்லாட்டி என்ன வாயினே வேறு மாதிரியான தவறுகள்லாம் அதிகரித்து போயிடும். அதனால் தேவைன்னு சொன்னால் பண்ணித்தான் ஆகணும். எப்போ நீங்கள் சொல்கிற சரியாக வரணும், ஒரு 55-60 வயசில் 2 பிள்ளையை விட்டுட்டு புருஷன் மூத்தா போயிட்டாருன்னு சொன்னால், கணவன் இறந்துட்டாருன்னு சொன்னால் இந்த பெண்ணுக்கு தேவைப்படாது. 50 வயசு பிள்ளையா இருக்கும்போது சரி நம்ம பிள்ளைய வளர்த்துக்கிட்டு இருப்போம், நமக்கு தான் ஆசை இல்லையே. ஒரு 30 வயசு பொம்பளையா இருந்தால்னா, ஒரு 28 வயசு பொம்பளையா இருந்தால் அந்த இடத்துல 2 பிள்ளைய கையில் வச்சுருந்தா அவளுக்கு ஆசை இருக்குமா இருக்காதா, அவளுக்கு அந்த தேவைகள் இருக்குமா இருக்காதா, அவளை நீங்கள் தடுக்கக்கூடாது. நீங்கள் யாருக்கு இதை சொல்லலாம், அது கூட நம்ம சொல்லக்கூடாது. அவங்கவுங்களாம் முடிவெடுக்கணும். அவங்களாம் என்ன செய்யணும், நமக்கு ஆசை இருக்குது, நம்ம விரும்புகிறோம், குடும்ப வாழ்க்கையை இல்லற வாழ்க்கையை நம்ம விரும்புகிறோம் அப்படின்னு ஒரு பெண்ணு நினைத்தால் அவள் பிள்ளைக்கு வாழ்றேன்னு ஒரு போர்வை போத்திட்டு கெட்டு போயிடக்கூடாது. என்ன செய்யணும், ஆசையே இல்லையா அது ஒரு கணக்கு இருந்தால் நம்ம என்ன செய்யணும், அது முறையாக கல்யாணம் பண்ணி கொள்வதுதான் சிறந்தது. அந்த அடிப்படையில் இஸ்லாம் ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி இதை வலியுறுத்தி சொல்லுகிறது.